வெல்கம் டு டெவலப்பர் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஹேக்கர்ஸோட ஸ்கில் செட்டாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதில் அந்த வரிசையில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிரிப்டோகிராஃபினா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை கிரிப்டாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. என்னோட கான்ஃபிடென்ஷியலான டேட்டாஸை வேற ஒரு சைஃபர் இன்ஃபர்மேஷனாக மாற்றி அதை சென்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது எதில் அலைன் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அல்காரிதம்ஸ் இதுக்காக எழுதுவாங்க, டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் ஆஷ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்பவே டாப் சீக்ரெட்டான மிஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கு அனுப்பக்கூடிய டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிப்டோகிராஃபி மூலம் தான் அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 4 ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்கன்னா கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இன்டெகிரிட்டி நிறைய டேட்டாஸை ஒன்றா இன்டெகிரேட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஆத்தென்டிகேஷன் செக்யூரிட்டிக்காக, நான் ரெப்புடேஷன். ஸோ ஏதாச்சும் ஒரு நான் ரெப்புடேஷன் டேட்டாஸ் அனுப்பணும் அப்படின்னா இந்த கிரிப்டோகிராஃபி மூலியமாக தான் அதை அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ பேசிக் டெக்னிக்கல் கிரிப்டோகிராஃபி எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு பப்ளிக் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கும். அது என்கிரிப்ஷனுக்குள்ளே போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த கிரிப்டோகிராஃபிங்கிற கான்செப்ட்குள்ளே என்கிரிப்ஷன் சொல்லுவோம், டீக்ரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்கிரிப்ஷன்னா நார்மல் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்காக மாற்றதுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து நார்மல் டெக்ஸ்ட்டாக மாற்றதுக்கு பேர் டீக்ரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரிசீவருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரிசீவர், இந்த ரிசீவருக்கும் இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் என்ன இருக்குங்க அது ஆக்சுவலாக தெரியும். இன் பிட்வீனில் யாராச்சும் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு போகிறது என்னவோ சைஃபர் டெக்ஸ்ட் தான். அதாவது மிஷினுக்கு மட்டுமே புரிஞ்ச லாங்குவேஜஸ், ஈவன் தோ ஒரு சில நேரம் மிஷினுக்கு கூட அது புரியாது. ஏன்னா இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் தான் அதை டீகோட் பண்ணுறதுக்கான கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரியணும் அப்படின்னா இந்த போர்ட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் இங்கே தான் போய் கற்றுக்கிட்டேன். ஸோ காஷின் ஃபேக்கில் ரொம்ப யாருமே பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்களும் அவங்கள்ட்ட கோர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ பீப்புள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.